ஹலோ வணக்கம். நம்ம வந்து இந்தியா மேப்பில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸை பற்றியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு எல்லா ஸ்டேட்ஸை பற்றியும் ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சாலுமே இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸில் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 200 மில்லியன் இன்ஹாபிட்டன்ஸும் மோஸ்ட் பாப்புலேட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு பேர் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி சப்டிவிஷன்ஸ் இந்த வேர்ல்டு, அதாவது உலகத்திலே வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் பாப்புலராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் உத்தரப்பிரதேஷும் ஒன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றியான அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட் வந்து எப்போ வந்து ஆரம்பித்தாங்க, எப்போ வந்து இந்த ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 24 ஜான்வரி 1950 தான் வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷை கேபிட்டலாக எதை வந்து வச்சுருக்கு அப்படின்னா லக்னோவை தான் தன்னோட கேபிட்டலாக வந்து வச்சுருக்கு. ஸோ லக்னோ கேபிட்டலாக மட்டும் இல்லாமல் லக்னோ தான் உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் 75 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரீஜியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவாத், பேகல்கண்ட், போஜ்பூர், பூர்வாஞ்சல், பிராஜ், ரோஹின்கன், கனூஜ் இந்த மாதிரியான ஃபேமஸான ரீஜியன்ஸ் எல்லாமே உத்தரப்பிரதேஷில் தான் வந்து இருக்குது. ஸோ இதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற அந்த சீஃப் மினிஸ்டருக்கு கீழே தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ இங்கே டெப்டி சீஃப் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து கேஷவ் பிரசாத் மயூரா, இன்னொருத்தர் வந்து பிரதீஷ் பத்தாக் அப்படின்னு 2 பேர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ இவங்க 3க்கு கீழே இருக்கிற மற்ற மினிஸ்ட்ரிஸ் தான் உத்தரப்பிரதேஷை ரூல் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ் உத்தரப்பிரதேஷில் என்ன மொழி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது இந்த கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், அஃபிஷியலாக இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தியை தான் இவங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்காங்க. அடிஷ்னலாக உருதுவையும் இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒன்றா வச்சுருக்காங்க. ஸோ நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நம்ம இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த போஜ்பூரியில் இருக்கவங்க போஜ்பூரி லாங்குவேஜ் பேசுவாங்க, இந்த கனூஜ் லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க, கௌராவி லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் போஜ்பூரி மூவிஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரியான அவங்கவுங்க ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியான நேட்டிவ் லாங்குவேஜஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நேட்டிவ் லாங்குவேஜஸ் வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட், அதாவது உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட் எதோடலாம் தன்னோட பார்டரை ஷேர் பண்ணிக்குது, அதாவது அதாவது இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த மற்ற ஸ்டேட்டோட உத்தரப்பிரதேஷ் வந்து தன்னோட பார்டரை ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் சைடில் ராஜஸ்தானையும், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், டெல்லி, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ், இந்த ஸ்டேட்ஸ் கூடலாம் தன்னோட பார்டரை ஷேர் பண்ணிக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் பார்டர், அதாவது இந்தியா விட்டு மற்ற கண்ட்ரியோட மற்ற பார்டரை எங்கே ஷேர் பண்ணுது உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா நேபாள் இருக்கு இல்லையா? ஸோ நார்த்தில் நேபாள் இருக்குது. ஸோ அதோட இது வந்து தன்னோட இன்டர்நேஷ்னல் பார்டரை ஷேர் பண்ணிக்குது. ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷையும் பீகாரையும், சவுத்தில் வந்து மத்திய பிரதேஷையும் தன்னோட பார்டரில் ஷேர் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இது ஜார்க்கண்ட், சண்டிகர் இருக்குல்ல, இந்த 2 கீழே சவுத் ஈஸ்ட் இந்த 2 ஸ்டேட்ஸ் இங்கே வரும். ஸோ இந்த 2 ஸ்டேட்ஸுக்குள்ளேயுமே நான் தன்னோட பார்டரை வந்து உத்தரப்பிரதேஷ் ஷேர் பண்ணிக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஆஃப் இதோட எல்லாமே இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தன்னோட பார்டரை மற்ற ஸ்டேட்ஸோடையும் ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியோட தன்னோட பார்டரை ஷேர் பண்ணிக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து மோஸ்ட்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 4th லார்ஜஸ்ட் இந்தியன் ஸ்டேட் பை ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட பரப்பளவில் கொண்டு சொல்லும் போது ஏரியா வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் இந்தியாவிலே வந்து 4th லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட அடுத்தது இவங்களோட எக்கனாமி எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஸ்டேட்டுமே அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி உத்தரப்பிரதேஷ்லேயும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எக்கனாமி வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் எந்த ப்ரொடக்ஷனுக்கு இவங்க அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சுகர் கேன். ஸோ சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டோட எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஒரு பெரிய இடம் வகிக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ சுகர் கேன்னா அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சுகரு, அதுக்கப்புறம் சுகர் ப்ராடக்ட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் ஒரு பெரிய டாமினண்ட்டாக இருக்கிற அளவுக்கு உத்தரப்பிரதேஷ் சுகர் கேனோட ப்ரொடக்ஷன்ஸை அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லையானா கண்டிப்பாக இருக்குது டூரிசம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போஜ்பூரி மூவிஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தாவே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கான இடங்கள் இங்கே நிறையா இருக்கிறதுனால டூரிசம் வந்து இவங்க எக்கனாமிக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக டூரிஸ்ட்னு இருந்தாவே அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட்டு ஹோட்டல் இல்லையா. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த உத்தரப்பிரதேசில் அவங்கள பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் அதிகமாக வந்து இருக்கிறதுனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ டூரிசம் ஒட்டி பல விஷயங்கள் இந்த உத்தரப்பிரதேஷோட எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரியல் எஸ்டேட்ஸு, இன்சூரன்ஸு, ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி அப்படிங்கிற எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து உத்தரப்பிரதேஷோட எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எக்கனாமி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் பார்த்திங்கன்னா 3rd largest ஸ்டேட் எக்கனாமி இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமையும் உத்தரப்பிரதேஷ்க்கு இருக்குது இல்லையா. கண்டிப்பாக இது பெருமை பெறக்கூடிய விஷயம் இல்லையா. ஸோ மோஸ்ட் பாப்புலர்ஸ்ட் கண்ட்ரி, அதாவது என்ன அதிகமாக மக்கள் தொகை வாழ்கிற ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டும் இதுதான். ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்த தனக்குள்ளே வச்சுருக்கு. எக்கனாமிலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து இந்தியாவில் வந்து மற்ற ஸ்டேட்டோட போட்டி போட்டு தன்னோட 3rd largest எக்கனாமி, ஸ்டேட் அண்ட் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு பேரையும் உத்தரப்பிரதேஷாக வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்குது. 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வந்து நம்ம உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சௌத்ரி சரான் அப்படிங்கிற ஒரு சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லக்னோலையும், லால் பகதூர் சாஸ்திரி ஏர்போர்ட் வந்து வாரணாசிலையுமே வந்து இருக்குது. இதுக்கு இங்கே 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால் கண்டிப்பாக இது ஏரியா பெருசாக இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் இங்கே டூரிஸ்டர், அதாவது இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டர் இங்கே அதிகமாக வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கிறதுனாலேயே இவங்க 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸை தனக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள் டூரிசம் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க எக்கனாமியை பில்டப் பண்ணுறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற மாதிரி அடுத்து ரயில்வேஸாக இருக்கட்டும், ரோட்வேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இங்கேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லலாம். ஸோ இங்கே ஹிந்துவிசமை வந்து அதிகமாக வந்து போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் வந்து உத்தரப்பிரதேசம் ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்கிரிம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த பக்தர்கள் சாமிக்கும் அவங்கெல்லாம் வந்து சில இடங்களுக்கு வந்து அதிகமாக வரத்துக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹிந்துவிசம் வந்து போற்றி வளர்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த போஜ்பூரி, பெஹலி, ரோஹிகண்ட் இந்த மாதிரியான ரீஜன்ஸில் தான் ஹிந்துவிசம் ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே நிறைய டூரிஸ்டர் வந்து விசிட் பண்ண வராங்க. ஸோ ஹிந்துஸம் மட்டும்தான் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது. இங்கே வந்து லார்ஜஸ்ட் பீப்புள் வந்து இஸ்லாம் பீப்புள்ஸும் வந்து இருக்காங்க. அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது இஸ்லாமாக இருக்கிறதுனால தான் வந்து இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜில் அடிஷ்னலாக உருதுவை வந்து சேர்த்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி தான், ஆனால் வந்து உருது வந்து அடிஷ்னல் லாங்குவேஜாக சேர்த்துருக்காங்க. அப்படின்னா காரணம் என்ன, நிறைய இஸ்லாமிக் பீப்புள்ஸும் வந்து அங்கே லிவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய உண்மை. ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பெரிய பேலன்ஸ்டாக இந்த ஸ்டேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேசம் யாரெல்லாம் நம்ம பழைய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மௌரியா, ஹர்ஷகுப்தா,
பாலா, டெல்லி சுல்தான், முகல் எம்பையர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான எம்பையர்ஸ் உத்தரப்பிரதேச ஆண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 20th century அதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஒரு 3 ஸ்டேட்ஸ் வந்து மேஜராக இன்வால்வ் ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ராமாகாடி, ராம்பூர், பெனாரஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேஜராக வந்து இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் ஈடுபட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ 3 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது இந்தியா வந்தாவே எங்கே டூரிஸ்டர் வந்து அதிகமாங்கிறத விட எங்கே ஃபஸ்ட்டு இந்தியானோடனே டூரிஸ்டர் ஃபாரின் டூரிஸ்டர் எங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அப்படின்னாவே வந்து ஃபஸ்ட்டு டூரிசமாக அவங்க எல்லா இன்டர்நேஷ்னல் டூரிசம் எந்த ஸ்பாட்டை அவங்க நினைக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேஷை தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு அஃபிஷியல் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உத்தரப்பிரதேஷில் பார்த்திங்கன்னா செவ்ரல் ஹிஸ்டாரிக்கல், நேச்சுரல், ரிலீஜியஸ், டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. அதாவது இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வழிவகுக்குதுன்னு சொல்லலாம் உத்தரப்பிரதேஷ். ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு சாமி கும்பிட்றதுக்காக தான் இங்கே வரேன், எனக்கு கோவில் குளங்களை சுற்றி பார்க்கணும், கண்டிப்பாக அங்கே அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் வந்து நிறைய இருக்குது. இல்லை எனக்கு வந்து நேச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது. இல்லை எனக்கு ஆர்கிடெக்சர்ஸ் தான் பிடிக்கும்னா அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ டூரிஸ்டரை கவர்ற வகையில் இங்கே நிறைய இடங்கள் இருக்கிறதுனால தான் 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டூரிசம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் விசிட் பண்ணக்கூடிய இடமாக உத்தரப்பிரதேஷ் இருக்குது. அப்படி என்ன தான் இங்கே நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆக்ரா, அலகாபாத், அலிகாரா, அயோத்தியா, குஷின் நகர், வாரணாசி, விருந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டூரிசம் பிளேஸை உத்தரப்பிரதேஷ் தனக்குள்ளே வச்சுருக்கு. ஸோ இவங்க டூரிசம்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலியமாகவே தெரிஞ்சிருக்கும் உத்தரப்பிரதேஷோட எக்கனாமி வந்து இந்த அளவுக்கு 3rd பிளேஸில் வந்து இந்தியாவில் இருக்குன்னா அப்போ டூரிசம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த வாரணாசி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஹோலியஸ்ட், அது ஒரு ஹப்புன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு அந்த ஹோலிஸ்டிக் பிளேஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லலாம். அந்த ஹிந்துசமாக இருக்கணும், ஜெயினிசமாக இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹோலி ஹப்பு மாதிரி அப்படின்னு வந்து இவங்க வந்து இந்த வாரணாசிங்கிற இடத்த வந்து சொல்லலாம். அடுத்து நான் விருந்தாவனம் சொல்லிட்டு இருக்கேன், இதுவுமே ஒரு ஹோலி பிளேஸ் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராமா அயோத்தியா, அது வந்து என்ன அப்படிங்கிற ஒரு இடம், அவாத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராமா வந்து பிறந்த இடமா தான் வந்து அயோத்தியா அப்படின்னு அவங்க வந்து இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. அது நம்பப்பட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து உண்மை. அப்புறம் வந்து இன்னும் நிறையா ஆறுகள் வந்து நிறையா இருக்குது. கங்கா ரிவர் வந்து இந்த சைடு வந்து பாஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த ஹோல் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை நோக்கி நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் என்னென்னா கும்பமேளா. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அவ்வளோ பெரிய அந்த ரிவரில் வந்து குளிக்கிறது தான் அது ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கும்பமேளா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த உத்தரப்பிரதேஷில் தான் வந்து ஃபெஸ்டிவலாக அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஆர்கியாலஜிஸ்டிக்கலாகவோ இல்லை ஒரு 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 ஹிந்துசமிக்காகவோ ஒரு இஸ்லாமிக்காகவோ ஸோ எந்த ஒரு எதுவுமே இல்லை, ஒரு நேச்சுரலாகவோ ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை தனக்குள்ளே வச்சுட்ருக்க ஒரு ஸ்டேட் தான் வந்து உத்தரப்பிரதேஷாக இருக்குது. ஸோ இதோட கல்ச்சரை நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டர் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து பார்க்கும்போது ஸோ இவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா. ஸோ இவங்க வந்து வேதிக் லிட்ரேச்சர் வந்து இங்கே உத்தரப்பிரதேஷில் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ இவங்களோட மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்தக் வந்து உத்தரப்பிரதேஷோட அவங்களோட ஸ்டேட்டோட டான்ஸாக வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மியூசிக்கல்ஸையும் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து
இவங்க வந்து இவங்களோட கல்ச்சரில் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பெற்றுப்பாங்களே அப்போ அந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கஜாரி சாங் அது அப்படி வந்து பாடுறாங்க. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பாடல்கள் வந்து இருக்குது. சோஹார் அப்படிங்கிற ஒரு விதமான பாடலை தான் வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி பாடுறாங்க. மழை வரும்போது கஜாரியா அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து அவங்க பாடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய புகழ்பெற்ற அந்த பாட்டுகள் வந்து இங்கே நிறைய வந்து இருக்குது. தம்ரி, குவாலி, ஸோ இந்த மாதிரி ராசியா, ஸோ இந்த மாதிரியான நிறைய பாட்டுகள், அதாவது ராகங்கள் வந்து ஒவ்வொரு அக்கேஷனுக்காக ராகங்கள் வந்து இங்கே நிறைய உத்தரப்பிரதேசில் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து அவங்க வந்து இந்த ஹோலி இருக்கு இல்லையா, ஸோ ஹோலியுமே இவங்க வந்து நல்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக வந்து இவங்க கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ இவங்க குசைன்ஸ் இவங்களோட ஃபுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மல் ஒரு நார்த் இந்தியன் தாலி அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ஒரு ரைஸ், ஒரு சப்பாத்தி, சப்ஜி, ஸோ இந்த மாதிரியான வகைகள் தான் வந்து இவங்க குசைன்ஸாக இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரொம்ப எல்லா ஸ்டேட்லேயுமே, நம்மன்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு நல்ல மீல் சாப்பிட்டுட்டு நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பான் பீடா. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அது ஃபார்ம் ஆன இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த உத்தரப்பிரதேஷ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற இடத்துலலாம் வெறும் பெட்டல் லீவ்ஸை வச்சு சும்மா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் அது பான் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அவாதி குசைன் வந்து லக்னோவில் வந்து ஒரு பெரிய குசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெஜிடேரியனாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், இங்கே எக்கச்சக்கமான ஃபுட்டு வந்து இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே போகலாம். ஸோ அந்த வகையில் அடுத்த கல்ச்சரை பார்த்திங்கன்னா ட்ரெஸ் இல்லையா. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணுறாங்கன்னா, ஆம்பளைங்களாக இருந்தால் தோட்டீஸும், கேர்ள்ஸாக இருந்தால் சல்வார் கமீஸும், இந்த மாதிரியான நார்மல் ஒரு ட்ரெஸ்ஸை தான் இவங்க கல்ச்சரில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமியாக இருக்கட்டும், எஜுகேஷ்னலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டேட், பெஸ்ட் ஸ்டேட்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் நம்ம சொல்லலாம்.